இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சினிமா படத்தை பத்தி. த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய் அப்படிங்கிற ஒரு படம். இது ஒரு வார் ஃபிலிம். நம்ம கன்ஸ் ஆஃப் நாவரோன், அப்புறம் கிரேட் எஸ்கேப் அதெல்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான படங்கள். அதே மாதிரி இதுவும் ஒரு பிரசித்தமான ஒரு வார் மூவி. அவசியம் இந்த படம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப் எப்படி இருக்கணும், அதே மாதிரி நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோங்கிற கேள்வி எல்லா இடத்துலயும் வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கும் நம்ம கேள்வி வரும். இது இந்த கதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனாலதான் இந்த மூவியை பத்தி சொல்றேன். 1943 ஒரு குரூப் ஆஃப் பிரிசனர்ஸ ஜாப்பனீஸ் கைது பண்றாங்க. அவங்கள கொண்டு போய் தாய்லாந்துல ஒரு பிரிசன் கேம்ப்ல வைக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் பிரிசனர்ஸோட தலைமையா இருக்கக்கூடிய கொலோனல் நிக்கோல்சன்கிறவரோட சேர்ந்துதான் அவங்க எல்லாரும் கைதியா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சில ஆர்டர்ஸ் கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா, அங்க ராணுவ கைதிகளா வந்திருக்கிறவங்க எல்லாரும் அங்க ஒரு ரயில்வே பிரிட்ஜ் கட்டணும். ரிவர் குவாய் அப்படின்னு ஒரு நதி இருக்கு, அதுக்கு மேல கட்டணும். அங்க சைட்டோ அப்படிங்கிறவர் தான் கமாண்டர், ஜாப்பனீஸ் கமாண்டர். அவரு கீழே தான் இத்தனை கைதிகளும் இருக்காங்க. அப்போ அந்த சைட்டோ எல்லாரும் வேலை செஞ்சு இந்த மாதிரி பெரிய பிரிட்ஜ் கட்டணும்னு சொல்லும் போது இந்த நிக்கோல்சன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நீ ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும், என் சோல்ஜர்ஸ் எல்லாரும் உண்டான தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும். நாங்க ஆபீசர்ஸ் எல்லாம் வேலை செய்ய மாட்டோம், லேபர் எல்லாம் செய்ய மாட்டோம். ஏன்னா ஜெனீவா கன்வென்ஷன்ல மேனுவல் லேபர் ஆபீசர்ஸ்க்கு கிடையாதுன்னு போட்டிருக்கு. அதனால சோல்ஜர்ஸ் எல்லாம் வேலை செய்வாங்க, நாங்க உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சைட்டோ ஒத்துக்கல. ஏன்னா அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த பிரிட்ஜை முடிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அரசாங்கம் அவங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அதனால இருக்கிற ஆட்களை வச்சு சீக்கிரமா வேலை பண்றதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கு அவங்களுக்கு. நிக்கோல்சன் அதுக்கு ஒத்துக்காததுனால அந்த நிக்கோல்சனோட சேர்ந்து ஒரு 4-5 ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்கள பகல் முழுக்க வெயில நிக்க வச்சு அவங்கள கொண்டு போய் தனிமையான ஒரு சிறையில சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம எல்லாம் அடைச்சு வச்சு எவ்வளவோ கொடுமைப்படுத்துறா அந்த சைட்டோ. இருந்தாலும் நிக்கோல்சன் தன்னோட பிரின்சிபல் மாறவே இல்லை. இதுக்கு நடுவில் ஷியர்ஸ் அப்படிங்கிறவரும் அவர் கூட சேர்ந்து 2 பேரும் எஸ்கேப் ஆறாங்க அந்த கேம்பை விட்டு. அதுல பாக்கி 2 பேர் இறந்து போயிடுறாங்க. ஷியர்ஸ் மட்டும் தப்பிச்சு பர்மீஸ் வில்லேஜ் எல்லாம் தாண்டி ஒரு வழியா பிரிட்டிஷ் காலனி ஆஃப் சிலோனுக்கு போயிடுறாரு. சிலோனுக்கு போய் சேர்ந்துடுறாரு. இதுக்கு நடுவில் இந்த பிரிட்ஜை கட்ட இருக்கிற பாக்கி சோல்ஜர்ஸை வச்சு கட்டும் போது அது சரியாவே கட்ட முடியல. ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங் பிளான்ஸும் சரியா இல்ல, பிரிசனர்ஸும் ரொம்ப ஸ்லோவா, எல்லாருக்குமே அது ஒரு உற்சாகமாவே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. சாய்டோக்கு பேசாம சூசைட் பண்ணிக்கிறாமா அப்படிங்கிற அளவுக்கு, ஏன்னா டெட்லைன் ரொம்ப கிட்டக்க வந்துடுது. அத சரியா பண்ணலைன்னா தனக்கு ஒரு பெரிய கடுமையான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வழியா நிக்கோல்சன் கிட்ட ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஆபீசர்ஸ் இனிமே வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நிக்கோல்சனையும் அவரோட கூட இருக்கக்கூடிய சக ஆபீசர்ஸையும் நல்ல விதமா சைட்டோ ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறார். நிக்கோல்சன் அப்பதான் தன்னோட லீடர்ஷிப்பை எடுத்துக்கிறாரு. அந்த பொறுப்பை நான் உனக்கு டயத்துக்குள்ள முடிச்சு கொடுக்க முடியுமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. ஆனா தன்னோட ஆபீசர்ஸை வச்சு இது வரைக்கும் கட்டின வேலை என்ன, எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. இதுக்கு நடுவுல கிளிப்டன் அப்படிங்கிறவர் ஒரு மெடிக்கல் ஆபீசரா இருக்காரு. நிக்கோல்சனை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. நீ எதுக்கு இவங்களுக்கு நல்ல பிரிட்ஜ் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற? ஏன்னா நிக்கோல்சன்கிறவர் பிரிட்டிஷ் ஆர்மியோட சீஃப் ஆபீசர். சாய்டோங்கிறது ஜாப்பனீஸ் கமாண்டர். ஜாப்பனீஸுக்கு அடிமையா இந்த பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு பாலம் கட்டணுங்கும் போது அதையே இவ்வளவு அக்கறையா எடுத்து செய்யறீங்க அப்படின்னு நிக்கோல்சனை கேட்கிறாரு. நிக்கோல்சன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. ஏதாவது நான் இந்த பிரிட்ஜை நல்லபடியா பண்ணி தரேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துக்கிறேன், நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த வார் முடிஞ்சிரும், இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிரும், ஆனா இந்த பிரிட்ஜை நல்லபடியா நம்ம கட்டி வச்சோம்னா காலத்துக்கும் இது நிக்கும். 600-700 வருஷங்களுக்கு இந்த பிரிட்ஜ் நிக்கும். இது மூலமா நிறைய பேர் பயன்பெறுவாங்க. அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இப்ப இந்த சின்ன சண்டைகளை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். நிக்கோல்சன் தன்னோட ஆபீசர்ஸை வச்சு என்ன தப்பாகுது அப்படின்னு அனலைஸ் பண்றாரு. அப்ப ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பிரிட்ஜை இது வரைக்கும் அவங்க வேலை பண்ணிட்டு இடமே தப்பான இடத்துல பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல கட்டினா பேஸ்
நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி உடனே தன்னோட சக ஊழியர்கள் எல்லாரையுமே வந்து சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணி புதுசா பிளான் பண்ணி அதே சமயத்துல தான் கூட இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சாப்பாடு நல்ல மெடிக்கல் அட்டென்ஷன் எல்லாம் கிடைக்கும்படி பண்றாரு. ரொம்ப அழகா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஷியர்ஸ்னு பிரிட்டிஷ் அவர் தப்பிச்சு போய் சிலோன்ல இருக்காரு இல்லையா, அங்க ஃபோர்ஸ் 316ங்கிற ஒரு கமாண்டோ ஸ்கூல்ல போய் தான் இவரை காப்பாத்துறாங்க. அப்போ அவங்க வந்து ஷியர்ஸை வந்து தன்னோட கமாண்டோ மிஷன்ல ஜாயின் பண்ண சொல்லியும், இந்த குவாயில வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க இல்லையா, அதை நம்ம உடைச்சிடணும், ஏன்னா நம்மளோட பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் அவங்க வச்சிட்டு இருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு அவங்க பிளான் பண்றாங்க. இதுக்கு நடுவில் ஷியர் சொல்றாரு, தான் ஒரு பெரிய ஆபீசரே கிடையாது, நான் வந்து சாதாரண சிப்பாயி இதுல அமெரிக்கால அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய கமாண்டோ சொல்றாரு, அதெல்லாம் நான் உனக்கு கிராஸ் செக் பண்ணிட்டேன், நீ தான் உனக்குத்தான் அந்த குவாய் இடம் அந்த எங்க எப்படி போகணும்னு தெரியும், நீ தான் அந்த பர்மீஸ் வில்லேஜ் வழியா போன, நீ தான் என் கூட 2 கமாண்டோஸோட வருவேன், நம்ம வந்து எப்படியாவது அந்த பிரிட்ஜை தகர்க்கணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. அப்ப ஷியர்ஸ் வார்டன் அது கூட 2 கமாண்டோஸ் 4 பேரும் கிளம்பி போறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தன் இறந்து போயிடுறான். இவங்க 3 பேர் மட்டும் அந்த வில்லேஜ் எல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரிட்ஜை அழிக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்த நோக்கி போறாங்க. வழியில வார்டனுக்கு காலை அடிபட்டா கூட கொஞ்சம் கூட அசராம அந்த பிரிட்ஜை அழிக்கணும்னு 3 பேரும் கிளம்பி போறாங்க. ராத்திரி வேளையில போய் அந்த பிரிட்ஜு கிட்ட அடைஞ்சிடுறாங்க. மறுநாள் ட்ரெயின் அது வழியா விட போறது. அதுக்கு முன்னாடி போய் பாம் எல்லாம் டெப்ளாய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. மறுநாள் அந்த பிரிட்ஜு திறக்கும் போது முக்கியமான டிக்னட்டரிஸ்லாம் அந்த ட்ரெயின்ல பயணப்படுறாங்க. அந்த ஒரு சரித்திர நிகழ்வுக்காக நிக்கல்சனும் சாய்டாவும் ரொம்ப பெருமையா அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பாம வெடிக்க வைக்கிறதுக்காக ஷியர்ஸும் அவங்களோட டீமும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம டிப்ளாய் பண்ண ஒயரை நிக்கல்சன் கண்டுபிடிச்சிடுறாரு. அது என்னன்னு தேடிட்டே வரும்போது அந்த இடத்துல ஜாய்ஸுங்கிறவர், அதாவது இந்த ஷியர்ஸோட டீம்ல இருக்கிற ஒரு பையன் இருக்கான், அவனை பார்த்த உடனே சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில சாய்டாவும் இறந்து போயிடுறாரு, ஷியர்ஸும் இறந்து போறாரு, நிக்கல்சனுக்கும் கடுமையா அடிபட்டுடுது. அப்போ வார்டன் வந்து எந்த தூரக்க இருந்து ஒரு பெரிய வெடிமருந்தா போட்டுறாரு. அதுல எல்லாருக்கும் அடிபடுது. நிக்கல்சன் இறக்குற தருவாயில அப்படியே அந்த யாரு இந்த வேலையை பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஷியர்ஸோட முகத்தை அப்பதான் பார்த்து வாட் ஹேவ் ஐ டன் அப்படின்னு கத்துறாரு. அதே சமயத்துல இறங்கும் போது அந்த பாம்போட ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த மெஷின் மேல இவர் விழுந்துடுறாரு. அந்த மெஷின் வெடிச்சு அந்த பிரிட்ஜும் வெடிச்சு அந்த ட்ரெயினும் அந்த ரிவருக்குள்ள விழுது. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த டாக்டர் கிளிப்டன் மண்டைய ஆட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேட்னஸ்ங்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இவங்க எவ்வளோ அதுக்கு உழைச்சாங்கன்னு பார்த்தாரு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஆள் பத்தலன்னு சொல்லிட்டு நோயாளியா இருக்கிறவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அந்த பிரிட்ஜை கட்டி முடிக்கணும், ஏன்னா நம்ம சரித்திரத்துல இடம் பெறணும், இந்த வாரெல்லாம் முடிஞ்சிரும், எல்லாம் முடிஞ்சிரும், ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணினோங்கிறது நம்ம மனசுல இருக்கணுங்கிறதுல நிக்கல்சன் ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அதனாலதான் அவர் இந்த ரிவருக்கு மேல அந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு ஒத்துக்கிறார். இந்த பிரிட்ஜ் ஓவர் குவாய் வந்து நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, நம்ம எல்லாரும் ஏதோ சண்டை போடுறோம், சண்டைன்னு எடுத்துக்கலாம், எதையோ நோக்கி ஓடுறோம், ஆனா நம்ம வந்து சரித்திரத்திலயோ இல்ல இந்த நம்ம வந்ததுக்கு எதை விட்டுட்டு போறோம், இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தார்மீகமா செய்யணும் இல்லையா, அத பத்தின ஒரு கேள்வி அந்த சோல்ஜருக்கு வருது நிக்கல்சனுக்கு. அதுல நிறைய இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல் டயலாக்ஸ் இருக்கு. அதுக்காகவே இந்த படம் பார்க்கணும். ஒரு பொறுமையா பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. அதே சமயத்துல ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மள யோசிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த படத்துல. ஒரு இடத்துல நம்ம நிக்கல்சன் பேசுற சில வார்த்தைகள்லாம் ஒரு லீடர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத காமிக்கும். நிக்கல்சன் சொல்லுவாரு, நம்ம முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கையில நம்ம ஜாப்பனீஸ் கீழே இருந்தா கூட நம்ம ஒரு ஆர்டர் இல்லாம ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்கோம். நம்மளோட வேலை நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் கொண்டு வருதுதான், ஏதோ வேலை செஞ்சோன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு. தான் ஒரு அடிமையா இருந்தா கூட
தான் வந்து ஒரு பிரிசனரா இருந்தா கூட, வார் பிரிசனரா இருந்தா கூட தன்னோட பொறுப்பை எப்பயுமே அவர் வந்து ஞாபகத்துல வச்சுட்டு அந்த லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு த்ரூ அவுட் த படம். நிக்கல்சன் லாஸ்ட் சீனுக்கு முன்னாடி அந்த சைட்டோட பேசுவாரு. நாளையோட 28 வருஷங்கள் ஆறுது நான் சர்வீஸ்க்கு வந்து. 28 வருஷம் நான் பீஸ்லயும் வார்லயும் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மாசம் தான் மொத்தமா நான் என் வீட்டுலன்னு இருந்திருப்பேன். இருந்தாலும் இது வந்து நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். எனக்கு இந்தியாவை ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில சில தருணங்கள் நம்ம வாழ்க்கை முடியுது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணும். அப்போ நமக்குள்ளே நம்ம கேட்டுப்போம், நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எதை நோக்கி இருந்தது, நம்ம எதை செய்யறதுக்காக வந்தோம், அதை சரியா செஞ்சிட்டோமா அப்படிங்கிற கேள்வி வரும். அது வந்து கெரியர் அப்படிலாம் இல்ல, கெரியரோ ஹெல்த்தோ அதெல்லாம் இல்ல, ஒட்டுமொத்தமா நம்ம ஏதாவது ஒண்ணு சரியா பண்ணிருக்கோமாங்கிற ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் சரியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, எனக்கு எல்லாரோட உணர்ச்சிகளும் புரியுது. ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல இல்ல ஒரு வருஷத்துல கடவுள் சம்மதிச்சார்னா நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் திரும்பி போவோம். ஆனா திரும்பி போகும்போது மனசுக்குள்ள நம்ம ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கோம், ஒரு கஷ்ட காலத்துல கூட சரியா யோசிச்சிருக்கோம், சரியான முடிவுகளை எடுத்திருக்கோம் அப்படிங்கறது இந்த பாலத்துல நம்ம வேலை பண்ணிருந்தது நமக்கு உணர்த்தும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லா கண்ட்ரிமென், சோல்ஜர், ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் எல்லாருக்குமே நம்ம ஒரு ரோல் மாடலா இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாராட்டுவார், அந்த வேலை செஞ்சவங்க எல்லாரையும். அது மாதிரி இந்த படத்துல நிறைய தருணங்கள் நம்மளை யோசிக்க வைக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அந்த வார் டைம்ல சோல்ஜர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு பாக்குறதுக்கு இது ஒரு கண்ணு முன்னாடி ஒரு விஷயமா இருக்கும். அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். இது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இந்த படம் வந்து இன்னும் சட்டிலா சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த படத்துல. அதனால கவனமா பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி.